வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஏப்போ தாமல் லிம் கார்டன் சுகாதார பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை. டத்து சிவனேசன் தகவல். ஏப்போ தாமல் லிம் கார்டன் பகுதியில் சுகாதாரம் மற்றும் டெங்கி அபாயம் தொடர்பாக குடியிருப்பாளர்கள் முன்வைத்த புகார்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் தெரிவித்தார். ஏறக்குறைய ஒரு 50 வருடத்துக்கு முன்ன உருவாக்கப்பட்ட ஒன்று, பழமை வாய்ந்த ஒரு கார்டன். அதில் குறிப்பாக இந்தியர்கள், சீனர்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு வீடமைப்பு திட்டம், வீடமைப்பு பகுதி. கடந்த வெள்ளிக்கிழமை இது இந்த ஸ்டார் நாளிதழில் வந்துச்சு அந்த வீடமைப்பு பகுதியை பற்றி. அதாவது அந்த வீடமைப்பு கார்டன் நல்ல ஒரு சூழ்நிலையில் இல்லை, பாதுகாப்பான சூழ்நிலையில் இல்லை, புல்லு வெட்டுறது இல்லை, அதோட கால்வாயிலெல்லாம் அடைச்சிக்கிடுச்சு. அப்புறம் குறிப்பாக அவங்க டெங்கி ஹாட்ஸ்பாட் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தங்க தேவராணின்றவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் அவங்க கணவருக்கு 2 முறை டெங்கி வந்துடுச்சு, அவங்க மகளுக்கு 1 முறை டெங்கி, அப்புறம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கன் குனியாவும் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ அங்கே அங்கே இதை மாற்றி அமைக்கணும், எம்பிஐ இதை கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆக இன்றைக்கி நான் அந்த வீடமைப்பு திட்டத்துக்கு போகும்போது சுகாதார இலாக்காவிலேருந்து எனக்கு கிடைச்ச புகார் இந்த வருடம் இதுவரை அந்த இடத்துல 2 டெங்கி கேஸ் தான் பதிவாயிருக்கு. டெங்கி கேஸ் அப்படி டெங்கி வந்தால் அவங்க ஒன்று அரசாங்க கிளினிக்கு போகணும், மருத்துவமனைக்கு போகணும், அல்லது தனியார் மருத்துவமனை. சுகாதார அமைச்சின் படி டெங்கி கேஸை அவங்க ரொம்ப கடுமையாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு கேஸையும் அவங்க சுகாதார இலாக்காவுக்கு சுகாதார இலாக்காவில் பதிவு செய்யணும். அதன் கீழே பதிவு செய்த கேஸ் இந்த வருஷம் இது வரைக்கும் அந்த தாமான் லிம் கார்டன்றதில் 2 கேஸ் தான். 2025 கடந்த வருடம் ஒரே ஒரு கேஸ் தான் பதிவாயிருக்கு, 12 மாதத்தில். அப்பகுதியில் புல் வெட்டப்படாமை, கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாமை உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி செய்திகள் வெளியான நிலையில் இதுகுறித்து சுகாதாரத்துறையிடம் விளக்கம் கோரப்பட்டதாக கூறினார். 2024 4 கேஸ் பதிவாயிருக்கு. இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் சிக்கன் குனியா கேஸ் எதுவும் ஒன்று அங்கே பதிவு இல்லை. அப்போ அது இல்லை. ஆனால் மாநகராட்சி மாநகராட்சி அந்த கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் சுகாதார பேராக் மாநில சுகாதார இலாக்காலேருந்து எனக்கு வந்த ஃபீட்பேக். ஆக இன்று அங்கே எம்பிஐயை சேர்ந்த அதிகாரிகள், மாநில சுகாதார இலாக்காவை சேர்ந்த அதிகாரிகள் என்று பல அரசாங்க அதிகாரிகள் வந்திருந்தாங்க. நகராண்மை கழக உறுப்பினர்கள் லாரன்ஸு, சிவம்னு வந்திருந்தாங்க. அப்போ அங்கே பொதுமக்கள்கிட்ட அவங்களோட குமுறலை கேட்ட பிறகு இந்த வீடமைப்பு திட்டத்தில் ஒரு 19 பங்களா வீடுகளும் சரி, பங்களா லாட்டும் சரி காலியாக இருக்குது. அதில் குடி இல்லை, புல்லு வெட்டலை, மோசமான சூழ்நிலை. அப்புறம் அந்த கால்வாய் எல்லாம் மோசமான சூழ்நிலையில் இருக்குது. அதெல்லாம் அவங்க சரி செய்யணும். அங்கே 2 ருக்குன் தத்தாங்கா கிளைகள் இருக்குது. ஒன்று அந்த ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அப்போ இந்த அனைத்து அரசாங்க இலாக்காவும் இந்த ருக்குன் தத்தாங்கா இவங்களையும் கூப்பிட்டு ஒரு 2 வாரத்துக்குள்ளே ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தப்படும். அங்கே டெங்கி வர்ற அபாயம் மிக மிக குறைவு. இருந்தாலும் இந்த புகார் மேலே அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும். அந்த வீடை விட்டுட்டு போகிறவங்களுக்கு எதிராக நான் சொன்ன ஆலோசனை அவங்க மேலே அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பவும் அவங்க சுத்தம் பண்ண தவறினால் அவங்க யார் பேரில் பதிவாக இருக்கோ அவங்களுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த முடிவை இன்றைக்கி எடுத்திருக்கேன். அடுத்து அந்த நடைபெறும் கூட்டத்தில் அந்த குடியிருப்பாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். அவர்களும் அவங்களோட பிரச்சனைகளை அங்கே கூறலாம். அதற்கு தக்க நடவடிக்கை கூடிய விரைவில் எடுக்கப்படும்.
அதன்படி 2026ஆம் ஆண்டில் தாமல் லிம் ஏப்போ பகுதியில் இதுவரை 2 டிங்கி சம்பவம் பதிவாகியுள்ளன. அவை மே மற்றும் ஜூன் மாதங்களில் பதிவானவை எனவும் 2025ஆம் ஆண்டு ஒரு சம்பவம், 2024ஆம் ஆண்டு ஜனவரி 4 சம்பவங்கள் கொண்ட டிங்கி தொற்று பரவலும் பதிவாகியிருப்பதாக தெரிவித்தனர். கெண்டா மாவட்ட சுகாதார அலுவலகம் தற்போது நோய் அபாய மதிப்பீட்டை மேற்கொண்டு வருகிறது. தாமல் லிம் கார்டன் மக்களின் பாதுகாப்பும் சுகாதாரமும் மிக முக்கியமானது. அவர்களின் கவலைகளை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரோடு இணைந்து விரைவான மற்றும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜத்து சிவனேசன் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.